திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க அண்ணா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல இருந்து இது ஜனநாயகன் படத்துக்காக ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஜனநாயகன் படக்குழுவினர் சான்றிதழ் கொடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை இன்னைக்கு படக்குழு வாபஸ் வாங்கிச்சு. எதனால வாபஸ் வாங்கினாங்க, இதனுடைய அரசியல் பின்னணி இதுல இருக்கா, என்ன இது, அது குறித்து நீங்க சொல்லுங்க. அதாவது மேம்போக்காக பார்க்காம நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியில வரும். எதுவுமே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் சொல்லுவார், எண்ணி பேசுக எண்ணியதையெல்லாம் பேசாதன்னு. எண்ணி பேசுக எண்ணியதையெல்லாம் பேசாதன்னு தலைவர் சொல்வார். அவர் சொன்னதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த நபர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு எதுக்காக சொல்றோம்னா, படம் எந்த படம் எடுத்தாலும் சென்சார் போட்டு சென்சாருடைய அனுமதியோடு தான் ரிலீஸ் ஆகுறது சட்டம் இருக்கு, விதி இருக்கு. நீ சென்சாருக்கு அனுப்புற, சென்சாருக்கு படத்தை அனுப்பணும். இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணுது, பல இடங்களில் இது இருக்கக்கூடாது, இந்த இடத்த கட் பண்ணு, இந்த இடத்த கட் பண்ணு, இந்த டைலாக்கை மாற்றி இதை இது பண்ணுன்னு அவன் சில லிமிட் கொடுப்பாங்க. அந்த இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீ ரிலீஸ் பண்ணணும், அதோட நீ பண்ணக்கூடாதுன்னு சென்சார் போர்டு ஒரு நாம்ஸ் போடும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த எவ்வளோ படங்கள், அதில் ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா அன்பேவா. அன்பேவால புதிய வானம் புதிய பூமின்ற பாட்டில் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு ஒரு வரி வரும். அந்த இடத்த வரும் பொழுது சென்சார் போர்டு, அப்ப இருந்த சென்சார் போர்டு, உதயசூரியன்றதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது ஒரு அரசியல் கட்சியின் சின்னம். எம்ஜிஆர் வேற, அப்ப மக்கள் எம்ஜிஆர் கருப்பு சிவப்புல ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அந்த பாட்டை பாடுற நல்லா இருக்கும் பொழுது, அப்ப அவங்க தடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்கள மாதிரிலாம் அதான் யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த வரி தானே வாய் அசைவு உதயசூரியன் இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வார்த்தையை போடுன்னு கவிஞர் வாலியை அழைத்தார்கள். எம்எஸ்வி அங்க போனார், இசையமைப்பாளரும். உதயசூரியன்ற உதயத்தை தானே நீ வேணான்ற, உதயத்தை எடுத்துட்டு புதியன்னு போட்டாங்க. புதிய சூரியனின் பார்வையில் டிஎம்எஸ் குரல் கொடுப்பார். புதிய சூரியனின் பார்வையில்னு படத்தில் வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்கு சொல்றோம்னா, சென்சார் போர்டு ஒன்று சொன்னா அவனை விட நாம புத்திசாலித்தனமாக கூட சிந்திச்சு அதை சந்திக்கலாம் என்பதற்கு நான் சொன்னது ஒரு நிகழ்வு, ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த நபர்கள் என்ன பண்ணாங்க, பெரிய யார் இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியல. ஏன்னு கேட்டா நடிகர் விஜய் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு என்னன்னு கேட்டா, காசு கொடுத்தியா, எத்தனை கோடி கொடுத்துட்ட, என் வேலை முடிஞ்சதே, நான் போயிட்டேன், நீ எப்படியாவது போ அப்படின்னு கைட்டி விட்டு தூக்கி போட்டுட்டு போற ஆளு, எதையும் திரும்பி பார்க்குற ஆளு. அது அரசியல்ல புதுசா இப்ப நடந்துக்கிற முறையும் அப்படிதான் இருக்கு, அவருடைய சினிமா வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் கூட்டத்துக்கு தேதி கொடுத்தா இவங்க ஏறி விழுந்து எல்லாம் இந்த மாதிரி செத்துக்கிட்டு போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு என் மேல சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நான் வேணா அவங்களுக்கு வேண்டிய காசை கொடுக்குறேன் அப்படின்னு தூக்கி போடுகின்ற அளவுல சாவு வீட்டுக்கு போய் பார்க்காம சாவு வீட்டுக்காரங்க தாம் வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்த ஒரு புதிய மரபான ஒரு கொடுமையை மிஸ்டர் விஜய் செஞ்சார். ஒரு நடிகர், ஆமா நடிகர் எதை வேணாலும் விஜய் செஞ்சா ஓகேதான் அப்படின்னு யாரு, பாவம் சின்ன பிள்ளைங்க, அந்த குழந்தைங்க அந்த இதுங்க என்ன பண்ணும், டான்ஸ் ஆடிக்கிட்டு சண்டை போட்டுன்னு இது பண்ணும். அந்த சத்தத்தை ஒளியை தவறான வழிக்கு பயன்படுத்த நடிகர் விஜய் போடுற பிளானு. விஜய்க்கு பின்னால் இருப்பது யார், இதான் அங்க கேள்வி. இப்ப இந்த படத்தையே பாருங்க, சென்சார் போர்டு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எடுனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு மனு போடப்பட்டது எங்க உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, இதெல்லாம் என் கோர்ட் வேலை இல்லை, எடுத்துன்னு ஓடிங்க வந்துட்டானுங்க அங்கே தூக்கின்னு. இப்போ சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு சம்மந்தமாக தான் எங்களுக்கு இருக்கிற டைம் கிடையாது, நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த பென்ஷன் தூக்கி போட்ட உடனே கீழே வந்தது. கீழே வந்த உடனே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் பிளான்ல இனிமே படத்தை வச்சுன்னு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்கிறோம், கேஸையும் வித்துட்டா வாங்கிக்கிறோம், கோர்ட்டில் போட்ட கேஸையும் வித்துட்டா வாங்கிக்கிறோம், சென்சார் போர்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறத மறுபடியும் ஒரு தடவை சென்சார் போர்டு பார்த்து எங்களுக்கு
இது நோட்ஸ் கொடுத்ததுன்னா நாங்க வேணா சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒழுங்கான இறங்கி இப்ப மறுபடியும் அந்த பழ தயாரிப்பு நிறுவனம் அங்க போயிருக்கு. ஆக இவ்வளவு வேலை நடக்கின்ற பொழுது எங்க பார்த்தாலும் நடிகர் விஜய்ன்றாங்களே, நடிகர் விஜய்க்கு என்ன வேலை? திமுக என்பதை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை மேல இருக்கிற RSS பிஜேபி கூட்டம் ரெடி பண்ணுது. அவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி RSSக்கு தெரியும் ஆட்சிக்கு வர்றது போறதுன்றது அப்புறம், திமுகவை எதிர்க்கணும், திமுகவை விடக்கூடாது. அதுக்காக நடிகர் விஜய் போன்றவர்கள்லாம் எந்த நேரம் வேணாலும், இப்போ ஒன்றும் வேணாம், 100 கோடி அவர் படத்திற்கு வாங்குறதாக தகவல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு 1.25 கோடி 1.5 கோடி டாக்ஸ் கட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வரியை கூட கட்டாமல் ஏமாத்தி இருப்பது உலகத்துக்கு 2 நாளைக்கு முந்தி வெளிப்படையே வந்து போச்சு. ஏற்கனவே ஒரு கார் வாங்கினாப்ல, அந்த காருக்கான டாக்ஸ் அந்த பணத்தையும் கட்டாம வந்த. அப்போ உனக்கு சந்து பூந்து கிடைச்சதுன்னா எந்த நேரத்திலையும் அரசாங்கத்தையும் சரி, மக்களின் வரி கட்ட வேண்டும், மக்கள் பணத்தை வாங்குறமே வரியை ஒழுங்கா கட்டணுன்ற எண்ணமே இல்லாத ஒரு ஆளாக நடிகர் விஜயை இன்னைக்கு உலகம் பார்த்துடுச்சு. அந்த விஜய்க்கு என்ன ஆசைன்னா உடனே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற வேகத்தில் இருக்கக்கூடியவருடைய படம். இந்த ஜனநாயகத்துல இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை திருத்தி விட்டுட்டாங்க. இன்னைக்கு இது முடிஞ்சு போச்சுமா. இந்த நிலையில் கூட இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இப்ப பராசக்தி படம் அவங்க குறிப்பிட்ட டேட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ பிஜேபி கூட பி டீமா இருக்கிறது யாரு? இதுல இருந்தே புரியுது இல்ல, அவங்கதான் பி டீமா இருந்துட்டு ஜனநாயகனா வெளிவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசிட்டு இருந்தாரு ஆதவ அர்ஜுனா. உலகத்துல அப்படியே நீந்தி கழிச்சுக்கிட்டு இருக்கிற மிஸ் ராதவ், நடிகர் விஜய்ன்றவரை விட பெரிய நடிகர்கள் இங்க இருக்காங்க. மக்கள் ஆதரவு பெற்றவர்கள், அவங்க படங்களுக்கு ஆயிரக்கணக்கில் எல்லாம் போறவங்க எல்லாம் இருக்காங்க. நடிகர் விஜயை சுத்தித்தான் உலகமே இருக்கிற மாதிரின்னு ஆதரவு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா பிஜேபி தான் இதுக்கு என்ன காரணம்? அதுன்னா இப்ப சென்சார் போர்டு பிஜேபி உள்ள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்றதா ஆதரவு சொல்றாரு. அப்படி கூட நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதத்துல ஒண்ணு சொல்லணும்னா, தமிழ்நாடு அதுக்கு திமுக காரணம்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன், கதை எழுதுறவனுக்கு எப்படி வேணா கற்பனை போகும். நம்ம மேல நான் ஆரம்பத்தில் சொன்னேன், திமுக மேல எல்லா பழியும் போடணும், திமுக மேலதான் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்ட பிறகு திமுகவை கொண்டு அதுல சேர்த்து பிஜேபி வேலையை திமுக தான் சொல்லி, திமுகவுக்கு இப்ப பெரிய அப்படியே ஜனநாயகம் வந்த உடனே தமிழ்நாடே தலைகீழா போயிடும் நினைச்சிட்டீங்க. ஒரு வாரம் 4 நாள் ஓடுறதுக்குள்ள எல்லாம் வீட்டுக்கு போறீங்க. கள்ள பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்குற மாதிரி கள்ள டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்த்துட்டு போற கூட்டத்தை திமுக அரசுக்கு அப்படியே எதிர்ப்பு வந்துடும் ஆதவுன்ற ஒரு நபர் சொன்னான்னா, அவன் அந்த ஆதவுக்கு மூளை வளர்ச்சி குறைவு, மனநிலை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மனநோயாளி மாதிரி உளராத. இன்னொன்னு நாங்க கரெக்டா ஒன்று சொல்லட்டுமா, நீ இப்ப பிஜேபி சொல்லிக்கிட்டே திமுக இழுத்ததுனால நான் சொல்ற கருத்து இன்னும் வலுவாகுது, வேற ஒண்ணும் கிடையாது. அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை நீங்கள் திட்டிக் கொண்டே இருங்கள். யார்? பிஜேபி விஜய் கூட்டத்தை என்னை நாங்க உன்னை திட்டிக்கிட்டே இருப்போம், நீ எங்க கிட்டக்கே வரக்கூடாது, நீ தேர்தலில் தனியா நிக்கணும், எங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்க மாதிரி, அதாவது சிறுபான்மையின மக்களாக இருப்பவர்கள்லாம் ஓட்டு போட மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு. அவங்க ஓட்டெல்லாம் திமுகவுக்கு மொத்தமா போகுது, அதை நீ வாங்கிக்க, நீ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க ஒரு பக்கம் எங்க ஓட்டு வாங்குவோம், நீ ஒரு ஓட்டு வாங்குவ. திமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைக்கணும். நாளைக்கு நீயும் நாமும் வெற்றி பெற்றவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அரசு அமைப்போம், உன்னை முதலமைச்சராக்குறோம், என்ன துணை முதலமைச்சராக்குன்னு காவி கூட்டமும் பிஜேபி கூட்டமும் பெரிய பிளான் திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை நாம சொல்லும் போது அதுக்கு ஆதாரமா சொல்ற மாதிரி இந்த ஜனநாயக படத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும்போது திமுக மேல ஆதரவு சொல்வது எப்படி வருது பாருங்க. அதனால்தான் சொல்றோம், இவர்கள் எல்லோருமே RSSின் கைக்கூலிகளாக. நடிகர் விஜய்க்கு படத்தை பத்தி அதெல்லாம் ஏமா ஒரு ஜனநாயகம், ஒரு சென்சார் போர்டுல ஒரு ஒழுங்கான இருக்கவே கூடாதா? சென்சார் போர்டுல ஒழுங்கா இருந்து நடவடிக்கை எடுக்க எதுக்குதான் சென்சார் போர்டுக்கு போச்சுன்றீங்க? சென்சார் போர்டுல இது சரியில்லை, இது எடுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னா இப்ப சென்சார் போர்டு ஆபீசர்ஸ் அவங்க பவருக்கு என்ன அர்த்தம்?
நல்லா யோசிச்சு பாக்க. பிஜேபியோட தலையீடே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, சென்சார் போர்டுல இந்த மாதிரி இருக்கு. ஆனால் பிஜேபி தலையீடு இல்லைன்னு ஆதவ அர்ஜுனாவை நீ இப்படி பேசுன்னு சொல்றது பிஜேபி தான். திமுகவை குற்றம் சாட்டி திமுக மேல பழிய போட்டுட்டு சொல்லுங்க அப்படின்றது. அவன் கோர்ஸ்ல இருந்து அவன் இது பண்றான். முதல்வரே பேசியிருந்தாரு இதுல கூட, இது இடியை போல சென்சார் போர்டு ஒரு அணியாக பிஜேபி பயன்படுத்துதுன்னு முதல்வரே சொல்லியிருந்தாரு. இந்த சென்சார் போர்டினுடைய வேலைய இந்த ஆதவ் மாதிரி இருக்கிற ஆட்களை வச்சு அவனாச்சு அவங்களாச்சின்னு பார்க்கல. சம்பந்தமே இல்லாம மாநில அரசு இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடர்பு எதுவுமே ஏற்படுத்த முடியாத உள்குள்ள இதெல்லாம் இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பேசுற ஆதவ் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் போனில்ல கோர்ட்டுக்கு, இப்ப போயேன் இந்த பாயிண்ட் எடுத்து பேச ஒரு வக்கீலை வச்சு கேஸ போட, சென்சார் போர்டு மேல நான் கேஸ் போடுகிறேன், சென்சார் போர்டை நான் நம்ப முடியாது, இதற்கு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் கேஸ போட. ஏன் போடல? பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போட்டியா? எல்லாம் ஃப்ராடுமா, எல்லாம் கயவாளித்தனம். இந்த ஒட்டுமொத்த கயவாளித்தனமும் காவிகளினுடைய வேலைகள். காவி வேலைகளை இப்ப இந்த ஜனநாயக படத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த வேலையும் ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பார்க்கறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இதெல்லாம் 1000 பார்த்தாச்சு. இது என்ன ஒரு படம் வந்தா அது அப்படியே ஆட்டி படைச்சிடும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள். இன்னைக்கு விஜய் தானா வெளியில போனா எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பான்னு கூட சொல்ல முடியாது. அதனால என்னம்மா அடுத்தது இப்ப வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க, அடுத்தது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிஜேபி சொல்லி கொடுத்துருப்பா இந்நேரம். என்ன சொல்லி தெரியுமா? 1-2 காட்சி அவங்க சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறத 2-3 இதை கட் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு போட்டு ரிலீஸ் பண்ணிக்கணுமா? படம் ரிலீஸ் ஆகும் பாரு. தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிரும் ஜனநாயகம். ஆமா, என்ன தேர்தலுக்கு முன்னாடி செய்யப்படி உலகமே ஒண்ணுமே கிடையாதுமா. ஒரு வாரம் 5 நாள் ஏறி உழுந்து குதிக்க போறான். அந்த நேரத்துல கூட வேற யாராவது பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் வந்ததுன்னா கூட விஜய் பயந்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாம கூட தள்ளி வைப்பான். அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில தானே விஜய் இப்படி ஒரு படத்தமே எடுத்தாரு. கதை எழுதுறதுக்கும் கற்பனைக்கும் யூகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஒண்ணு நல்லா தெளிவா சொல்றேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் பராசக்தி வரலாற்றை உருவாக்கி சமூக புரட்சியை உண்டாக்கிய படம். அதை போல திமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது நாடோடி மன்னன் போன்ற பாரியங்கள் பல சாதனைகளை செய்திருக்கின்றன. புரியுது இல்ல? அதே மாதிரி சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி இருக்கிற சீர்திருத்த படங்கள்லாம் இருக்கு. இது டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டைலாக் பேசி தானே கை தட்டிக்கிட்டு தானே மாலை போட்டுக்கிற படங்கள். இவைகளை அவைகளோடு ஒப்பிடக்கூடாது. சரிங்கண்ணா, பாப்போம் சென்சார் போர்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது, படம் எப்ப ரிலீஸ் ஆகுது என்னன்னு மீண்டும் ஒரு அமர்வுல பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்க.